தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். இப்போ புராணத்தின் அடிப்படையில் ஐயப்பன் பிறப்பு பார்த்தோம். வரலாற்று உண்மையை பார்க்க வேண்டும். கேரளா இறைவனின் அருள் கொடை தேசம். ஏன் அப்படி பேர்? ஐயப்பனும் ஆதிசங்கரனும் அவதரித்த புண்ணிய பூமி. நீங்கள் கேரளாவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், தென்றல், தேன், சுவைமிகு களிறு, காணாறு, ஓங்கி வளர்ந்த மரம், சந்தனத்தரு, கடல் முத்து, கட்டித்தங்கம், எங்கும் பசுமை, நீர்வீழ்ச்சி. இறைவனுடைய அருட்பார்வை. பந்தலம் மனிதனுடைய இதயம் போல கேரளாவினுடைய இதயம் பந்தலம். அந்த பந்தலத்திலே ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு பெயர் ராஜசேகர மன்னன். கம்பராமாயணத்தில் ஒரு வரி உண்டு, தசரதன் எப்படி ஆட்சி செய்தான்? வன்மை இல்லையோர் வறுமை இல்லை. மக்களுக்கு குறைவே இல்லாமல் துன்பம் இல்லாமல் வரியன் ஓம்பும் ஒரு செல்கதி இனிது காத்து அரசு செய்தான். ஒரு ஏழை விவசாயி கொஞ்ச நிலத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த பந்தல மகாராஜா மக்களை அப்படியே கண்ணை இமை காப்பது போல காத்து காத்து வெண்கொற்ற குடை கவிடாது ஆட்சி செய்தான். என்ன செய்வது? எப்படி தசரத சக்கரவர்த்திக்கு எந்த குறையும் இல்லை என்றாலும் எனக்கு பிறகு இந்த தேசத்தை ஆழ்வது யார்? பிரிது ஒரு குடையில்லை, எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும். அதுபோல ராஜசேகர மன்னன் எனக்கு பிறகு இந்த மண்ணையும் மக்களை காப்பதற்கு யாரும் இல்லையே என்று துடித்த போது இயற்கையின் விளையாட்டு. ராஜசேகர மன்னன் வேட்டைக்கு போவதை வாடிக்கையாக வேடிக்கையாக வைத்தான். மன்னனுடைய மனைவி மகாராணி சோர்வுற்றிருந்தால், காரணம் பிள்ளை இல்லையே என்று. வனாந்திரமான பம்பைக்கரை நோக்கி இவர் சென்று வேட்டையாட போகின்ற போது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல். அது குழந்தையா? இல்லை அன்பர்களே, அது குழந்தையினுடைய அழுகுரல் அல்ல, தெய்வீக குரல். இதோ இந்த காட்டு வழியிலே எப்படி ஐயப்ப பக்தர்கள், சுவாமியே ஐயப்போ, தேகபலந்தா பாதபலந்தா, தூக்கிவிடப்பா ஏற்றிவிடப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம், தேவனே தேவியே, ஈஸ்வரனே ஈஸ்வரியே, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாரை காண, சாமியை காண, எப்போ காண, இப்போ காண, சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், அப்படி சொல்லி வராங்களோ. அதுபோல இந்த ராஜசேகர மன்னன் குதிரை மீது ஏறி பந்தலத்திலே வேட்டையாடுவதற்கு போன போது பம்பா நதிக்கரை, கங்கைக்கு இணையான புண்ணிய நதி பம்பை. இப்பொழுது நமக்கு சன்னிதானத்தினுடைய பிரத்யேக காட்சிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. கொடிமரம், கோவிலினுடைய கொடிமரம் எப்படி செம்மாந்திருக்கிறதோ அதுபோல் நம்முடைய உள்ளமும் அப்படி ஐயப்பனை நோக்கி ஒரு மண்டல விரதம் இருந்து, பிரம்மச்சரிய விரதம் இருந்து, புலால் அருந்தாது, மது புகை அருந்தாது, ஒடுக்கத்தோடு மன உறுதிப்பாட்டோடு சென்று அப்படி கொடியின் மேலே இருக்கக்கூடிய குதிரையினுடைய பீரிட்டு பாய்ச்சலை போல, ஐயனே இந்த ஆண்டு உனக்கு நான் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தேன் என்று சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பள்ளிக்கட்டு சபரிமலை என்கின்ற பாட்டுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தமிழ் மண்ணில் தோன்றிய ஐயா வீரமணி ராஜு. வீரமணி ராஜுனுடைய பெரியப்பா, அவர் பேர் ஐயா வீரமணின்னு பேர். அந்த வீரமணியினுடைய பரம்பரையிலே வந்த அத்தனை வீரமணி ராஜு, கண்ணன் ராஜு, இன்னைக்கு வீரமணியுடைய பிள்ளை எல்லாரும் ஐயப்பன் பாடலை பாடி பாடி நாடு முழுக்க, உலகத்திலேயே சிறப்பு என்ன, இந்துக்களினுடைய கடவுள் ஐயப்பன். வாபரை தொழுகிறோம், அங்கே போட்டு தான் எரிமேலியில் பயணம் தொடங்குகிறோம். சாமி படுக்க போகும்போது அரிகராசனை யார் பாடினது? கிறித்துவ சமூகத்தில் தோன்றி உலகத்தை தன்னுடைய வெங்கல குரலால் எடுத்த இயேசுதாசினுடைய நேஷ்னல் இன்டகிரேஷன். இதுதான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவா இஸ்லாமியனா கிறித்துவனா இரு, வீதிக்குள்ளே வரும்போது ஐயப்பனை பார்க்கும்போது இந்தியனா மனிதனா இரு என்று கற்றுக்கொள்ளக்கூடிய சம தர்ம சமுதாய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. இந்த நாட்டில் இன்னும் இந்த நாட்டில் ஆன்மீக பயிர் தலைத்து ஓங்குகிறது என்பதற்கு ஐயப்ப வழிபாடு ஒன்று போதும். ஆண்டுக்காண்டு லட்சோப லட்சம் பேர் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அப்படியே வைங்க. நாம் இப்பொழுது சன்னிதானம் நோக்கி வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பார்க்கின்றோம், கருவறையை பார்க்கின்றோம், ஆயத்த பணியை பார்க்கின்றோம், மேல் சாந்தி கீழ் சாந்தியினுடைய பணிகளை பார்க்கின்றோம், திருவாங்கூர் தேவசம்போடை பார்க்கின்றோம். இன்றைக்கு கோயிலே அலங்காரப்பட்டு இன்னும் சில மணி நேரம் மகரஜோதிக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.